இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் என்னென்ன கடைசி கட்ட நேரத்தில் ரூமர்ஸ் வந்திருக்கு, அதில் என்னென்ன யார் யார் ரிட்டர்ன் வரலாம், எப்படியெல்லாம் மாறப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்டாக ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு தொடர்ந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் எப்போ நம்ம பார்க்கலாம் அப்படின்றது தெரிஞ்சிங்கன்னா, சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் வந்து கிட்டத்தட்ட சனிக்கிழமை அங்கே நடக்க போகுது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் காலையில் பார்க்க உங்களால் முடியலன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரிடிக்ஷன்லேருந்து ரிசல்ட்லேருந்து என்ன நடந்துச்சுன்றது எல்லாத்தையுமே அக்குவேராக நம்ம போட போகிறோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, நம்மளோட 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த சேனலில் வேணாலும் நம்ம போடுவோம். அதனால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். அதனால தான் ஏகே ரெஸ்லிங் தமிழ் மற்றும் ஏகே ரெஸ்லிங் தமிழ் 2.0 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற மேட்ச் கேட்டிங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் WWE வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் கந்தர் வர்சஸ் ஃபின் பாலர்ன்ற மேட்ச் இப்போ வந்து ட்ரிபிள் மேட்சாக மாறி கந்தர் வர்சஸ் ஃபின் பாலர் வர்சஸ் டேமியன் பேஸ்ட் இப்படின்ற மாதிரி இந்த மேட்ச் மாறி இருக்கு. இந்த மேட்ச் வந்து பயங்கரமான இப்போ வந்து டஃபஸ்ட் ரிசல்ட்டை ப்ரிடிக்ட் பண்ணுற நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பான்னு கேட்டிங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் உதவியோட ஃபின் பாலரும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட ஃபின் பாலர் தன்னோட கேரியரில் கிட்டத்தட்ட ஒரு வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை இது வரைக்கும் ஜெயிச்சதே கிடையாது. ஒரு WWE யூனிவர்சல் சாம்பியன் ஜெயிச்சாரு. அதுலேயும் வந்து குயிக்காகவே வந்து சாம்பியன்ஷிப் கை உடஞ்சதுனால கொடுத்துட்டு போகிற மாதிரி ஆகிட்டாரு. அதனால இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ப்ரிடிக்ஷனில் நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, லவ்லி கிங் கைசர் உதவியோட அவர் இது வரைக்கும் வரல, கந்தருக்கு சப்போர்ட் பண்ண அவர் வரும் பட்சத்தில் இந்த மேட்ச்சில் வந்து ஸ்டாக்கிங்கை யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் கந்தர் வின் பண்ணி தன்னோட சாம்பியனை ரீட்டைன் பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்றது இப்போதைக்கு என்னோட ப்ரிடிக்ஷனாக இருக்குது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற மேட்ச் கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸ் வர்சஸ் கெவின் ஓவன்ஸ் இவங்க 2 பேருக்கும் WWE அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் கிட்டத்தட்ட இந்த மேட்ச் ஒரு 2வது முறையாக நடக்க போகிற மேட்ச். இந்த மேட்ச் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஏற்கனவே பார்த்ததில் வந்து 2 பேருமே ஃபேஸ் ரெஸ்லராக இருந்தாங்க. அதனால் அந்த மேட்ச் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது இல்லை. ஆனால் கோடி ரோட்ஸ் வின் பண்ணிட்டு போயிட்டார், சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணிட்டு போயிட்டார். ஆனால் இப்போ இந்த மேட்ச் நடக்க போகிற மேட்ச் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை கிளப்பி விட்டுருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மேட்ச் வந்து இவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு நார்மல் மேட்ச் மட்டும்தான் நடக்குன்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்துட்டு. ஆனால் இந்த மேட்ச் ஷாக்கிங்காக ரேண்டி ஆர்டன் உள்ற வரலாம். இந்த மேட்சை கூட வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். ரேண்டி ஆர்டன் உள்ற வந்து இவங்க 2 பேரையும் அட்டாக் பண்ணுறதுக்கு பண்ணலாம். அல்லது கெவின் ஓவன்ஸ் அட்டாக் பண்ணி இந்த மேட்சை வந்து கெவின் ஓவன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடாமல் கெவின் ஓவன்ஸ் தோக்கையும் வைக்கலாம். அதனால் வந்து கடுப்பாகி இந்த மேட்ச் வந்து கெவின் ஓவன்ஸ் வந்து தோத்து கோடி ரோட்ஸ் ரீட்டைன் பண்ணுறதுனால அதுக்கப்புறம் வந்து கோடி ரோட்ஸும் ரேண்டி ஆர்டனும் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. என்னதான் இருந்தாலும் இவங்க 3 பேருக்கும் வந்து ஒரு ட்ரிபிள் ரிட் மேட்ச் தான் அடுத்தப்பட்ட ஹைலைட் ப்ரிடிக்ஷனாக போயிட்டு இருக்கு. அந்த ட்ரிபிள் ரிட் மேட்ச் எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா மேபி ராயல் ரம்பிள் பேப்பர் டயத்தில் வந்து ட்ரிபிள் ரிட் மேட்ச் WWE அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கான ஃபியூட இந்த நம்ம சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி லைனை அடுத்த கட்டத்துக்கு கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த மேட்ச் இருக்க போகுது. அதனால மற்றபடி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கோடி ரோட்ஸ் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணி தான் கொண்டு போவார். அடுத்ததாக பார்க்க போகிற மேட்ச் கேட்டிங்கன்னா இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்லேயே ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் என்ன கேட்டிங்கன்னா ட்ரீம் மெக்கன்ட்ரைவ் வர்சஸ் செமி ஜெயின் இவங்க 2 பேருக்கும் சம்மந்தம் இல்லாமல் எதுக்குடா மேட்ச் வச்சிருக்காங்க கேட்டிங்கன்னா இந்த மேட்ச் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் என்ன கிளப்பி விட்டுருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ட்ரீம் மெக்கன்ட்ரைவ் செமி ஜெயினை மட்டும் அட்டாக் பண்ணாமல் ஜேயூசோவையும் அட்டாக் பண்ணியிருக்காரு. ஜேயூசோவையும் யாரும் செமி ஜெயினும் யாருன்னு கேட்டிங்கன்னா 2 பேருமே ஓஜி பிளட் லைனோட ஒன் ஆஃப் த மெம்பர். அதனால் இவங்க 2 பேருக்கும் இந்த மேட்ச்சில் நடக்க போகிற இந்த மேட்ச்சில் வந்து ட்ரீம் மெக்கன்ட்ரைவ் ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணும்போது ட்ரீம் மெக்கன்ட்ரைவ் அகேன்ஸ்டா ஜேஇசோ வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அப்படி ஜேஇசோ வரும்போது ஜேஇசோக்கு சப்போர்ட் பண்ணி ஒட்டுமொத்த பிளட் லைனும் வரலாம். ஓஜி பிளட் லைன் வரும்போது ஓஜி பிளட் லைனுக்கு எகென்ஸ்டா இருக்கிற பிளட் லைன் மெம்பர்ஸ் ட்ரீம் மெக்கன்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணி வரலாம். அதனால ட்ரீம் மெக்கன்ட்ரி பிளட் லைன் பக்கமும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ போயிட்டு இருக்கு ஒரு ரூமர். அதனால வந்து இந்த மேட்ச் வந்து ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஓஜி பிளட் லைனை பார்க்கலாம். ரோமன் ரிக்ஸ் ரிட்டர்ன் நம்ம வந்து இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்ல பார்க்கலான்றது தான். இதுதான் இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்ல நடக்க போற முக்கியமான 3 மேட்சஸ். இந்த 3 மேட்சஸை பத்தி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ்க்கு நம்மளோட 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்க. அப்போதான் உங்களுக்கு நான் ஸ்டாப்பர் ரெஸ்லிங் நியூஸ் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.